ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் திண்டுக்கல்ல பெரிய கடை கிட்ட இருந்திருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு கண்டிப்பாக தெரியும். இலையில வச்சு தருவாங்க. ப்ளஸ் மதுரையிலேயும் இது கிடைக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். யாரெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம் நாங்கள். திண்டுக்கல்ல ஒரு 7 years பிஃபோர் வரைக்கும் கிடைச்சிட்டு இப்போ கிடைக்கலன்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. சும்மா தம்பிக்காக இன்றைக்கி தம்பிக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாதுல்ல, அதுக்காக தம்பிக்காக செஞ்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். இந்த உருளைக்கிழங்கு அப்படியே பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? அல்வா மாதிரி வச்ச உடனே வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். உருளைக்கிழங்கு சொல்லுவோம். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, இந்த ரெசிபி வேணும் சொல்லி சொல்லுங்கள். காமிக்கிறேன் உங்களுக்கு. நினைப்பாங்க அதுதான் இருக்கும். அல்வா மாதிரி தான் இருக்கும். அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். உங்களுக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா பிரியாணி பொடி போட்டுருந்தா உங்களுக்கு அதே கலர் எக்ஸாக்டாக கிடச்சிருக்கும். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணுன்றக்காக கொஞ்சம் அவ்வளோக்கா பிரியாணி பொடி போடல. நீங்களும் சாப்பிட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் திஸ் ஒன். தேங்க்யூ.